அன்புள்ளங்களுக்கு ஆத்மா வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கழுத்தை நெரிக்கிற துன்பங்க. எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னா அதுலேயும் நம்மளுக்கு தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னால் முடங்கியே கிடக்கிறேன், என்னால் எந்த ஒரு விஷயத்திலுமே என்னால் முழுமையாக ஈடுபட்டு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு அருமருந்துனே சொல்லலாம். ஆமாங்க, அபிராமி அந்தாதியில் 40வது பாடல் பொருள் விளக்கத்தோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிச்சயம் இந்த பதிகத்தை நீங்கள் படித்து பலன் பெறுங்க. வாழ்நுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் ஒன்றோ முன்செய் புண்ணியமே. இதான் இந்த பாடல். சரி, இந்த பாடலினுடைய பொருள் விளக்கத்தையும் பார்த்திடலாம். ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் அபிராமி. தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ணக்கூடியவள். அறியாமை நெஞ்சுடையாருக்கு எளிதில் புலப்படாதவள், என்றும் கண்ணியானவள். இப்படிப்பட்டவளை நான் அண்டிக் கொண்டு வணங்க எண்ணினேன். இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியமாகும். இப்ப இந்த பதிகத்தை பொருள் உணர்ந்து நம்ம கஷ்டப்படுற காலத்திலேயோ இல்லை நம்ம தொழில் செய்கிற இடம் இல்லை வீட்டில் இதை நம்ம படிச்சுட்டு வரும்போது நிச்சயம் உங்களுக்கு பூர்வ ஜென்ம பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால அனைத்து நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம்.